லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவான கூட்டணி என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் திமுக மகளிர் அணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் பெண்களின் தேவைகளை கேட்காமலேயே தங்கள் ஆட்சியில் நிறைவேற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவானது என விமர்சித்த முதல்வர் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கும் NDAவுக்கும் இடையேயான தேர்தல் என தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களையும் பாலின வள மையங்கள் துவக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள் மூலமா குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம். உள்ளாட்சியில மகளிர் அதிகாரமிக்கவர்களாக வர வேண்டும் என்று 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம். ஜெயிச்ச பெண்கள்ல 70 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுய உதவிக்குழு மகளிர் தான். அதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்படி பெண்ணுரிமைக்கான ஆட்சியா, பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இந்த மாநாட்டில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழகத்தில்தான் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறுவதாகவும் அவர் விமர்சித்தார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி எப்போது கொடுக்கப்படும் என பிரதமர் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி அதிகம். கிட்டத்தட்ட 38,000 தொழிற்சாலைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுல உதய் பேசும் பொழுது குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுல 42% பெண்கள். தமிழ்நாடு தான் மின்னணு ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம் இருப்பது தமிழ்நாடு. வேற எந்த என்ஜினும் டபுள் என்ஜினும் இந்த சாதனை எல்லாம் செய்யவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறார்கள். நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியதா டபுள் என்ஜின் ஆட்சிகளிலே, அந்த மாநிலங்களிலே தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது.